தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலில் ஒரு செகண்ட் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அரங்கிட்டு இருக்கல, சர்ப்ரைஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கல. இதெல்லாம் பற்றி நான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். விசிகாவோட தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போதைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அண்ணன் என்ன முடிவு பண்ண போறாரு. இதுதான் ஒரு பக்கம் ஆப்வியஸாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் முடிவு பண்ணுறது இருக்கட்டும். ஆனால் தாவேக்கா பெரும்பான்மை சார்ந்து கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அண்ணனோட முடிவு ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ஒட்டுமொத்தமாக ஒட்டு நோக்குறாங்க. நீங்கள் சில பேர் கேட்கலாம், ரொம்ப முன்னாடியே போயிருந்தார் அப்படின்னா இன்னத்துக்கு ரெக்கக்னிஷன் அதிகமாக கிடைச்சிருக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்ஸ் அதிகமாக இருக்கும் விசிகாவுக்கு. ஆனால் இப்போ கிடைக்கிற அந்த மவுஸ் இருக்குல்ல, அது அப்போ கிடைச்சிருமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். திருமாவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, மக்களோட தீர்ப்பை திமுக மதிக்குது, விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. மக்களோட தீர்ப்புக்கு தலை வணங்கியே ஆகணும், இது நம்ம எல்லாரோட கடமை, நாங்கள் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலைன்னு சொல்லிட்டாப்புல. இது வரைக்கும் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப ரைட்டு, தாவேக்கா கூட்டணி கன்ஃபார்ம் போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்து பாருங்கள், இன்னும் முடிவு எதுவும் எடுக்கலை. உயர்நிலை கூட கூட்டம் இருக்குல்ல, இதில் ஃபுல்லாக நாங்கள் விவாதிச்சிடறோம், இதுக்கு பிற்பாடு முடிவை நாளைக்கு அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மக்களே, நாளைக்கு கிளைமேக்ஸு இந்த கான்ஃப்ளிக்டில். ஏன்னா ஆளுநர் அவர்கள் கொடுத்துருக்க கால அவகாசம் படி பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள்னு சொன்னாப்புல, 10ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்சம் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு மிகப்பெரிய விஷயம் தமிழ்நாடு அரசியல் காலத்தில் நடக்க போகுதுன்றது லிட்டரலாக இங்கே தெரியுது. ஆனால் அதோட அடிநாதமாக தொல் திருமாவளவனர்கள் இருக்காங்களே, இதுதான் மக்கள் இங்கே ஹைலைட்டு. இவ்வளோ வருஷமாக இவ்வளோ காலமாக அரசியல் சார்ந்து ஒரு பயணிச்சுட்டு இருக்காருல, அது கிடைச்சிருக்க ஒரு பெரிய பரிசாக இந்த தருணத்தை சொல்லலாம். திருமா அவர்கள் எந்த அளவுக்கு மனமாற்றம் அடைய போறாருன்னு தெரில. தாவேக்காவுக்கு ஆதரவு வழங்க போறாரா இல்லையா அது தெரியல. ஆனால் காங்கிரஸ் சும்மா இருக்க மாதிரி தெரிலங்க. காங்கிரஸ் எந்த திரும்ப இறங்கி இது சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல, காங்கிரஸ் தலைவர், அவர் திருமாவளவன் அவர்கள்கிட்ட பேசியிருக்காப்புல. ஃபோன் கான்வர்சேஷன் ஒரு பக்கம் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கிறதும் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. தாவேக்கா விஷயத்தில் இவரோட நிலைப்பாடு இருக்குல்ல, இது என்னவா இருக்கணுன்றத காங்கிரஸ் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே டைரெக்டாக களமிறக்கி விட்டுருக்காங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் மேலிடம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறத எந்த அளவுக்கு பெருசாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே, அவங்ககிட்டையும் மல்லிகார்ஜுன அவர்கள் பேசுகிறாங்க, ஆலோசனையில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் அடுத்து இதை பண்ணால் சரியாக இருக்கும், இதை பண்ணால் இப்படி வரும் அப்படி வரும்னு அவ்வளோ விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, கேரளாவில் கம்யூனிஸ்டரோட ஆட்சியை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமையை பார்த்தீங்களா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சார்ந்த ஆதரவையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. கூட்டணி பதட்டம் இருக்குல்ல, கிளைமேக்ஸ் வந்துருச்சுங்க. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சிந்தனை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொதுச் செயலாளர், ஒரு பக்கம் திருமா அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலை இது வரைக்கும் தாவேக்காவுக்கு எதிராக. அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஒரு வேளை வந்துருவாங்களோ அப்படின்ட்டு இந்த பக்கம். ஆனால் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னா, திமுகவை மன்னராட்சி அது இதுன்னு பேசிட்டீங்கப்பா, யாரும் தாவேக்கால இருந்து விஜய் அவர்கள் தான். இப்போ திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட நீங்கள் ஆதரவு கேட்குறீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசலை அப்படின்னு கேட்டிருக்காரு. திருமாவளவன் கூட இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தலை. ஆனால் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. வாரிசு அரசியலை சுமந்துக்கிட்டு இருக்க காங்கிரஸ் கூட போயிட்டு கூட்டணி வச்சிருக்கீங்க, ஏதோ அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் எங்கே போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு வாட்ஸ்அப்பில் ஆதரவு கோர்றீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா நேரில் வரணுங்க விஜய், நீங்கள் கிளம்பி, அதை விட்டு என்ன வாட்ஸ்அப்பில் கேட்குறது, இதெல்லாம் ஆதகமாக பதிவு பண்ணுறாப்புல. விஜய் இப்போ தடுமாறிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுங்க. வாக்கு எண்ணிக்கைலாம் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல தடுமாறிட்டு இருக்காப்புல. 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே தாவேக்கால, அவங்க பிடியில தான் விஜய் அவர்கள் இன்னும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 2ஆம் கட்ட தலைவர்கள்னா அவரா இவரா இவங்க மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்கிறது ஒரே ஒரு நபரை பற்றி மட்டும்தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன், ஆதவர்ஜுனா. இதுக்கு முன்னாடி எந்த பார்ட்டியில் இருந்தார், அதுக்கப்புறம் எப்படி இங்கே வந்தார், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோல, அதை மைண்டில் வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ப்ரோ ஸ்பெகுலேட் பண்ணால் எப்படி ப்ரோ ஆதவர்ஜுனா அவர்களை கை காட்ட முடியும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த லைனை படித்து பாருங்கள். திமுக மீதான பகை இருக்குல்ல,
இதை தீர்த்துக்கிறதுக்காக விஜய் அவர்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாரு. தாவேக்காவோட 2ஆம் கட்ட தலைவர்களில் ஆதவர்ஜுன் வருவாரா? திமுகவோட பகை யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகமாக ஆதவர்ஜுன் அவர்களுக்கு இருக்குமா? ஸோ இங்கே தான் வெளிப்படுத்து தெளிவாக. வெற்றி பெற்ற பிற்பாடு பழி வாங்குற மனநிலை இருக்குல்ல, இதை எப்படிங்க வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாப்புல. இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. விசிகாக்குள்ளேயே இந்த காங்கிரஸ் இது மாதிரி ஏற்று படிச்சு பார்த்தீங்களா, தாவேக்காவோட கூட்டணி போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு 2 டீமா. அது போல விஷயம் விசிகாக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இப்போ லைட்டாக ஐயப்பாடு எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், இவர் திமுக சார்ந்து பல விஷயங்கள் அடிக்கியிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்கிறது, திமுகவும் அதிமுகவும் பரம எதிரிகள்ப்பா, காலந்தொட்டு அப்படி தான் இருக்கும், அவங்க கூட்டணி வைப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணலை. என்னை பொறுத்தவரை கூட்டணி வைக்க மாட்டாங்க நம்புறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு பண்ணாலும் அதுக்கு திமுகவினர் எல்லாரும் கட்டுப்படும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ அண்ணனே சொல்கிற விஷயம் எனக்கு தோணலப்பா. அந்த கூட்டணிலாம் ஆதரவு எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை இருக்குல்ல, இதை ஆளுநர்கிட்ட காட்டியே தான் தீரணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. மக்களை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது எங்ககிட்ட இவ்வளோ எம்எல்ஏ ஆதரவு இருக்குன்ட்டு ஒரு 118ன்ற பெரும்பான்மையை ஆளுநர்கிட்ட நீங்கள் எழுத்துப்பூர்வமாச்சு காட்டணும். நீங்கள் ஆளை கூட்டு போகணும், அட்லீஸ்ட் காட்டினா போதும். ஆனால் அதை கூட நீங்கள் காட்டாமல் ஆளுநரை போய் குறை சொல்லிட்டு இருந்து என்ன பிரோஜனன்ற மாதிரி தான் இப்போ அப்படி பேசியிருக்காரு. அப்புறம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க, எங்க இந்த விஜய் அவர்களை சிஎம் ஆக விடக்கூடாதுன்னு உங்கள் தரப்பில் தடுக்கிறதெல்லாம் தகவல் வருது அப்படின்னு கேட்டப்ப அவர் ட்ரிகர் ஆகிட்டார். என்னென்ன சொன்னார்னா, விஜயை சிஎம் ஆக விடாமல் நாங்களாம் தடுக்கலைங்க. சரி, பெரும்பான்மைக்கு முன்னாடியே இப்போ நீங்களாம் கேட்குற மாதிரி விஜய் அவர்களை ஆட்சி அமைச்சிருங்க, பெரும்பான்மை நிரூபிக்கல இருந்தாலும் ஆட்சி அமைச்சிருக்கேன் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறாருன்னு வைங்க. சட்டப்பேரவை ஆரம்பித்து உடனே கலைஞ்சிருச்சு அப்படின்னா, மெஜாரிட்டி கிடைக்காம கலைஞ்சிருச்சுன்னா அப்போ ஆளுநர் தானே அதுக்கு பொறுப்பு, அவர் தானங்க பதில் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஆளுநர் பார்ப்பார்ல அப்படின்னும் பேசியிருக்காரு. ஸோ 2 தரப்பு சார்ந்த கண்ணோட்டம் இப்போ பெருசாக மாறி இருக்கிறது இங்கே லிட்டரலாக புரிஞ்சிக்க முடியுது. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? லிட்டரலாக அவங்க திமுக அதிமுக கூட்டணி சார்ந்தெல்லாம் பெருசாக அபிமானம் கொள்ளலைன்றது தெளிவாக இங்கே தெரியுது. என்ன சொல்கிறாங்க, மக்களோட தீர்ப்பு தான் இறுதியானது யார் என்ன சொன்னாலும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்பு தெளிவான தீர்ப்பாக இல்லைன்றாங்க. டிவிகேவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அதை கோட் பண்ணுறாங்க. திமுக அதிமுக கூட்டணி வதந்திக்கலாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கூட்டணி விஷயம் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஜெயலலிதா அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு சாடியிருக்காங்க. சட்டப்பேரவைக்குள்ளே தனக்கு நேர்ந்த அந்த விஷயங்களை பற்றி தான் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ முறை பேசியிருப்பாங்க. அதிமுகவினர் திமுகவினர் எந்த அளவுக்கு பரம எதிரி கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சடனாக எல்லாம் மாறுது, எல்லாம் ஒன்றா அதுக்கப்புறம் வேலை பாருங்க அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? அது நமக்கே இந்த அளவுக்கு வியப்பாக இருக்குன்னா கனிமொழி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இவங்க அதனால தான் இந்த வார்த்தையில் பயன்படுத்திருக்க மாதிரி இருக்குது. இதை கொஷினாக கூட அவங்க எடுத்துக்க விரும்பலை, அந்த வதந்திகளை பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தபடியாக ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் எம்பி, பார்லிமெண்ட்டில் இந்த டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி சார்ந்திருக்க எம்பிஸ் இருக்காங்களே, அவங்க ஒரே குரலாக இருக்கும். அதாவது 10 பேர் பேசினா கூட 10 ஒரே குரலாக வரும். அந்தளவுக்கு ஆதரவு கருத்தில் மாறி மாறி தெரிவிப்பாங்க. பாஜக டார்கெட் பண்ணுறதுல அடிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு டீம் ஒர்க்கை எஃபர்ட்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலங்கள் மாறி காட்சி மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன். ஓகேப்பா, புரிஞ்சுக்க முடியுது. எதிரியும் எப்படி நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? வரலாற்று பிழைங்க அப்படி மட்டும் அவங்க நண்பர்கள் ஆகிட்டாங்கன்னா தமிழ்நாடு ஒருபோது இதை ஏற்காதுன்னு சொல்கிறாங்க. இது வேலிடான விஷயம். மக்களை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இதுவரை காலமும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த அரசியல் ஒன்று, திமுக அதிமுக வேர்சஸில் பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் வித்தில் பார்க்கணும், 2 பேரும் ஒன்றா நினச்சி பார்க்கணும்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்காது? அதான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. அண்ட் பிஎல் சந்தோஷ், பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், இவர் என்ன சொல்கிறாரு, ஆட்சி அமைக்கிறது யார் அப்படின்றத காலந்தாம்பா சொல்லும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கடைசியில் காங்கிரஸ் அவமானத்தை தான் சந்திக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாசிபிலிட்டி யோசிச்சு பாருங்கள், நாளை பின்ன மறுதேர்தல்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதில் காங்கிரஸ்க்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களே, இதுக்கு தான் சொன்னோம் போகாதீங்கன்னு அப்படின்றவாங்க. அதையும் தாண்டி வேறு எதனா விஷயம் நெகட்டிவாக நடக்குதுன்னு வைங்க, காங்கிரஸ் கூட்டணி போனதுனால அதையும் சொல்லி காட்டுவாங்க எல்லாருமே. ஆக்சுவலி பாசிபிலிட்டி இருக்காதுன்னு நினைக்காதீங்க, அரசியலில் எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணி வச்சுது அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுப்பாங்கன்றத அன்றே கணித்த விஜய்ன்ற மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் எவ்வளோ ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த ஸ்பீச்சை நிறைய பேரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க தவறினவங்களுக்கு இப்போ ஒரு முறை மறு ஒளிபரப்பு பண்ணுறோம் பாருங்கள். அதிமுக திமுக சார்ந்து என்னென்ன பேசியிருக்காருன்னு நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க கால நிலவரம், நாளை பின்ன நடக்க போகிற நிலவரம், இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதை பாருங்களேன். இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான்.
நான் இல்லனா நீ, நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸ பத்திலாம் நமக்கு கவலை இல்ல. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபி எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர் ஓவர். ஸோ அதிமுக திமுக கூட்டணி உறுதியாச்சுன்னா விஜய் அவர்கள் சொன்னது உண்மையாகிடும்ல? மக்கள் மனசில் அதானே ஓடிட்டு இருக்கோம். ஓகே, ஆளுநர் மாளிகை ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. கவனிச்சிங்களா? +2 தேர்வு முடிவுகள் வெளியாயிடுச்சு. ஆனால் அரசு அமையல இன்னும். எப்படி வெளியாச்சு? இந்த கேள்விக்கு பதில் இப்போ கிடைச்சிருக்கு. ஆளுநர் மாளிகை என்ன சொல்லியிருக்காங்க? புதிய அரசு அமையறதுல இவ்வளோ தாமதம் ஏற்பட்டு இருக்குப்பா. இதுக்காக மாணவர்கள் நலன் கருதி நாம் சில முடிவுகளை எடுத்து தானே ஆகணும். இதனால தான் +2 ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் தான் உத்தரவு இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பாஜக இங்கே தலையெடுத்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. பெரும்பாலும் யார்? திமுக சைடில் இருக்க ஒவ்வொரு கட்சிகளும் அதுதான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்ப்பாங்க. அதுக்குள்ளே விஜயர்களும் நம்ம உட்கார வச்சாகணுமா சிஎம் சீட்டுக்கு அப்படின்ற தயக்கமாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இந்த தாமதம் ஏற்பட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே தமிழ்நாடு சார்ந்த முடிவுகளை யார் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறேன், சீக்கிரமாக தாமதிக்காமல் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். அப்படி மிஸ் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் +2 ரிசல்ட்ஸ் வெளியாகிடுச்சுல, தேர்ச்சி பெற்றவர்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாராவது தேர்ச்சி பெறல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடுத்து கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவீங்க, மேலே வந்துடுவீங்க. பயப்படாதீங்க. விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை இப்போ பதிவு பண்ணியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு? 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் விடாமுயற்சியால் வெற்றிக்கனியை சுவைத்த என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பரவாயில்ல, இவ்வளோ கலைபரங்களுக்கு மத்தியிலையும் வாழ்த்து தெரிவிக்கிறாப்புல. இந்த வெற்றி உங்கள் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள். அதே நேரத்தில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். இதைத்தான் நானும் சொன்ன மக்களே, மனம் தளர வேண்டாம். திரும்ப முயற்சி செய்யுங்க. வெற்றிக்கு அருகில் தான் இருக்கிறோன்றத நினைவில் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் அனைவரோட எதிர்காலமும் பிரகாசிக்கட்டும். நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். கேம்பெயினில் பேசின அதே வார்த்தைகள் எங்கேயும் பதிவு பண்ணியிருக்காப்புல. பேசினதுக்கப்புறம் அங்கே வெற்றி. இப்போ மாணவர்களும் ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, மாணவிகள் ஒரு வருஷமும் அடிச்சு துவம்சம் பண்ணுறீங்களே, மாணவர்களை விட அதிகப்படியாக தேர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்கீங்களே, சூப்பர். ஆக்சுவலாக இந்த ஒரு காட்சி திரும்ப பார்க்க கிடைக்குமோன்னு பல டிவிகே கேடட்ஸை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தனக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவங்க மனசில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குன்ற விஷயம் ஓட்டு எண்ணிக்கைக்கு அப்புறம் டிவிகே தெரிஞ்சிச்சா, விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சா? இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இது போல் ஈவெண்ட்டெல்லாம் பண்ணாப்புல. கல்வியில் பெருசாக சோபிக்கிற மாணவ மாணவிகளை அழைச்சி அவங்கள கௌரவிக்கிற விஷயம்லாம். இன்கேஸ் 4 பேர் டிவிக்கு ஆட்சி அமையுதுனா இல்லை அமையும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட் இன்னும் பெருசாக பார்க்கப்படலை. அதுதான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் சினாரியோ அஸ் அ சிஎம்மா நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இதுவரை காலமும் இந்த IUML, விசிகா, அப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சார்ந்த கட்சிகள் இதெல்லாம் 2 சீட்டு கட்சின்னு பல பேர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இனிமேல் கிண்டல் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த 2 சீட்டு கட்சி தானே அப்படின்னு நீங்கள் கிண்டல் பண்ண காலம் மலை ஏறி இப்போ பாருங்க, தாவைக்கா ஒரு பக்கம் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு. லிட்டரலாக அவங்க போய்கிட்டு இருக்காங்க, ஐயா கொடுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க. இப்போ இந்த 2 சீட்டு கட்சின்னு பல பேர் கிண்டல் பண்ணியிருப்பீங்களா அந்த கட்சிகள்லாம். ஸோ யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. இந்த தேர்தலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோத்த கேண்டிடேட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அமைச்சரே தோக்கடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த ஒரு சீட்டை எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க ஆதரவு சார்ந்து. ஸோ இனிமேல் இந்த வார்த்தை பதனை பயன்படுத்துறது தப்பாக கூட உங்களுக்கு ரைட்டு திருத்திக்கலாம். மனுஷனா பிறந்தால தப்பு பண்ணுறதானே, திருத்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.